Hi traders, welcome to Quantum FX. நான் போன லாஸ்ட் வீடியோ வந்து 1K வியூஸ் ரீச் ஆச்சு, ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக அந்த மார்க்கெட்டிங் பாட்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த மார்க்கெட்டிங் பாட்டை வந்து காசு கொடுத்து நிறைய பேர் விற்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே. இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பாட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸே இருக்காது. அதுக்கு ஒரு ட்ரா டவுன் எவ்வளோ போகுங்கிறது எந்த லிமிட்டுமே இருக்காது. இப்போ ஒரு ட்ராடவுன் வந்து ஒரு 60% போகுதுன்னு வச்சுங்களேன். இந்த 60% ட்ராடவுன் போயிட்டு நமக்கு ப்ராஃபிட் புக் ஆகும். எவ்வளோ ப்ராஃபிட் புக் ஆகும்னா ஒரு 5%, ஒரு 4% அந்த மாதிரி ப்ராஃபிட் புக் ஆகும். அவங்க சொல்லுவாங்க மந்த்லி வந்து 10%, 15%, 20%, இன்னும் 25%லாம் சொல்லுவாங்க. இல்லை மந்த்லி டபுள் கூட ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற உங்கள் கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகிடும். நீங்கள் மார்க்கெட்டிங் பாட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு $100 போடுங்க. $100 போட்டு வர ப்ராஃபிட் எடுத்துகிட்டு $100 முடிகிறதுக்குள்ளேயே அது ஜீரோவாக கூட ஆயிடலாம். ஓகேவா? ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு கற்றுக்கோங்க. இந்த மாதிரி பாட்லாம் வந்து 2.5 lakhs, 1 lakh, 75,000 அந்த மாதிரிலாம் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதையும் நம்ம ஜனங்க வந்து முட்டாள்தனமாக வாங்கி பெரிய பெரிய பயத்தில் ரிஸ்க்லேயே விட்டு பெரிய லாஸ் வந்து பாதியிலே க்ளோஸ் பண்ணிவிட்டு அது எப்படி என்னென்ன ட்ரேடிங்கை பற்றி ஒரு பேசிக் நாலேஜே இல்லாமல் சும்மா ஏதோ ஒருத்தர் ஏர்ன் பண்ணுறாங்களா அப்படின்னு வாங்கி நம்மளும் போட்டு நம்மளும் அதோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துக்கிறது. டெமோவில் கூட ரன் பண்ண மாட்டாங்க, டேரெக்டாக லைவ் அக்கௌண்ட்டில் போய்ட்டு ரன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா ஸ்கேமர்ஸ்லாம் இருக்காங்க. மார்க்கெட்டிங்கல்னாலே கேம்லிங் தான், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மார்க்கெட்டிங்களுக்கு இது பாட்டு வேறு வாங்குறதுக்கு நீங்கள் மேனுவலாகவே பண்ணிட்டு போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த யூஎஸ் டெக்கில் இந்த ஒரு ஃபால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபால் வந்து 1 hour சார்ட்டு. இதை நீங்கள் 50 minutes போனீங்களாலும் உங்களுக்கு எந்த கரெக்ஷனும் வந்திருக்க போகிறதில்ல. ஓகேவா? இந்த மாதிரி ஃபால்ஸ்லாம் மார்க்கெட்டிங் பாட்டு வந்து பெரிய ட்ராடவுன் கொடுக்கும், உங்களை வந்து பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாக்கிடும். நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்னா பரவாயில்ல, ஒரு 10,000, 20,000 நிறைய பேர் இந்த பாட்டை வச்சுக்கிட்டு லேக்ஸ் கணக்கில் 10 lakhs, 20 lakhsலாம் போடுவாங்க. 10 லட்சம் வச்சிருக்கிறவர் இங்கே வரும்போது அவரோட கேபிட்டலில் ஒரு 60%, 6 லட்சம் மைனஸில் இருந்தால் அவருக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி ட்ரேடிங் முதல்ல உங்களுக்கு லாங் டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக வருமா, அதை முதல்ல யோசிங்க. ஒரு ட்ரேடிங்னா முதல்ல ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கணும். உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்கள் யார்ட்டாச்சும் கேட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா மைண்டை மேலே உங்களுடைய ட்ரேடிங் சிஸ்டமில் முதல்ல ஸ்டாப் லாஸ் இருக்கான்னு கேளுங்க. ஸ்டாப் லாஸ் இருக்கிற ட்ரேடிங் மெத்தடு தான் லைஃப் லாங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மார்க்கெட்டிங் கேம்லிங்கை வந்து இதையும் காசு கொடுத்து விற்கிறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணலாம், உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, ஐசிடி, வாட் எவர் மூவிங் ஆவரேஜ் இருக்குது, வால்யூம் வச்சு பண்ணுவாங்க, பிரேக் அவுட் வச்சு பண்ணுவாங்க, டைம் ரேஞ்ச் வச்சு பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறையா ட்ரேடிங் மெத்தட்ஸ் இருக்குது. சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸில் கூட ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஓகேங்களா? அதில் கூட RSI ஃபில்டர் வச்சு கோடிங் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ இதில் எல்லாம் போய் ட்ரை பண்ணலாம். பட் இந்த மார்க்கெட்டிங்கில் மட்டும் போய் மாட்டிக்காதீங்க. இதில் இதை 50,000 இதில் இது சும்மாவே கிடைக்கும் இந்த மார்க்கெட்டிங் பாட்டு. இதை காசு கொடுத்து தயவு செஞ்சு வாங்காதீங்க. நிறைய பேர் இதை காசுக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட மாட்டிக்காதீங்க. மெயினாக ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்குன்னா ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக சொல்கிறேன் இதை. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா பேசிக்கலி இப்போ நான் லைவில் ட்ரேடு ரன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எனி டைம் 24/7 என்னுடைய மெத்தட் வந்து ஆக்சுவலி ஒரு நாளைக்கு ஒரு 2-3 ட்ரேடு தான் எடுக்கும். ஸோ அது என்னதுக்கு லைவ் ட்ரேடு போடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஏமாற்றிட்டு இருக்காங்க மார்க்கெட்டிங்கில் வச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறது? ஸோ நம்மளுடைய ட்ரேடிங் மெத்தட் வந்து ஸ்டாப் லாஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இருந்தாலும் இது ஒரு லைவாகவே போடுவோமே, மக்கள் வந்து யாரும் ஃபுல் டைம் பார்க்க போகிறதில்ல. பட் காலையில் ஒரு ட்ரேடு பார்த்தீங்கன்னா ஈவினிங் என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 24/7 நான் ரன் பண்ணால். ஸோ அதுக்காண்டி தான் இதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம கோடிங் பண்ணணும். ஆக்சுவலி என்னென்னா எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும். உங்கள் சார்ட் வந்து மொத்தம் நம்ம 7 ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறோம். இந்த ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டுக்கும் நீங்கள் என்னால் மேனுவலாக கிளிக் பண்ணி நம்ம போயிட்டுருக்க முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்னென்ன பொசிஷனில் என்னென்ன ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது உங்களுக்கு மேனுவல் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் யூஸ் ஆகும். நீங்கள் உட்காந்து ஒவ்வொரு சார்ட்டாக மேனுவலாக கிளிக் பண்ணி பார்க்குறத விட உங்களுக்கு வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிளிக் ஆகி வர்றதை நம்ம எப்படி ஸ்கிரிப்டில் கோட் பண்ணுறாங்க அதை பார்க்கலாம். ஸோ நம்மளோட மோட்டிவ் என்ன அப்படின்னா எல்லா சார்ட்டையும் ஒரு குறிப்பிட்ட அளவில் ஸ்லைடு ஷோ மாதிரி இந்த பவர் பாயிண்டில் ஸ்லைடு ஷோ பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நமக்கு ஷோ பண்ணி காமிக்கணும். நான் ஒரு 7 ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறேன். நான் இப்போ நிறைய பேர் இப்போ ஒரு 20-30 சார்ட் வச்சுட்டிங்கன்னா அந்த 20 சார்ட்டையும் ஃபஸ்ட்லேருந்து 1லேருந்து 20 வரைக்கும் ரன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு லூப்பில் ரன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஸ்லைடு ஷோ பண்ணுறதை எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காண்டி பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஒரு 15 செகண்ட்ஸில் முடிக்கணும். அப்போ தான் யூடியூப்பில் வியூஸ் வந்து அந்த அல்காரிதம் படி காமிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் சின்ன
ஃபாஸ்ட்டாக போயிடுறேன். ப்ராப்பர்ட்டி இந்த ஸ்கிரிப்ட் ஷோ எதுக்குன்னா அப்படின்னா இதை இந்த இன்புட்ஸை வாங்கிட்டு நமக்கு அந்த ஸ்கிரிப்டை ஷோ பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஸ்ட்ரிக்ட்டு. அப்புறம் இன்புட்ஸ், நம்ம இன்புட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணோம் எப்போயுமே. இன்புட்ஸ்னால் திரும்ப நம்ம ஒரு பாட் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு இன்புட் வேல்யூன்னு கொடுக்கலாம். நம்ம என்னென்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை வாங்கிட்டு ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும் மறுபடியும் லூப்பில். ஓகேங்களா? நம்ம இன்புட் வந்து எப்போ வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்புட் வந்து போதும் அப்படிங்கன்னா வச்சுக்கலாம். எவ்வளோ ஒரு 5 செகண்ட் போதும். என்ன கொடுக்கலாம்? டிஸ்பிளே டியூரேஷன், displaying duration seconds. ஓகே, நெக்ஸ்ட் இன்புட் வந்து இப்போ வந்து எப்படி கொடுக்குறது? இப்போ 1லேருந்து 10 சார்ட் வருது அப்படின்னா 1லேருந்து 1 by 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் முடிஞ்சிடும். 10லேருந்து மறுபடியும் 1 தான் ஸ்டார்ட் ஆகணும். அந்த லூப் வந்து ரிவர்ஸாக போகக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வந்து ரிவர்ஸ் கொடுப்போம். ரிவர்ஸ் லூப் வந்து இன்புட் பூல் ரிவர்ஸ். இது முடிஞ்ச வரைக்கும் நான் கோடிங் பண்ணிட்டு நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். உங்களால் அதை என்ன பண்ணலாம்? இதுக்கு ஷோ சார்ட் இன்ஃபோ ட்ரூன்னு சொல்லியிருக்கோமா? எக்ஸ்பர்ட் ஷோ எக்ஸ்பேர்ட் டேப் ஷோ என்ன கொடுக்கலாம்? ஷோ வேட் ஐடி சார்ட் ஐடி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வாய்ட் ஆன் ஸ்டார்ட் போயிடுவோம். ஸோ வாய்ட் யூஸ்வலாக வாய்ட் ஆன்டிக்கு நம்ம இஏ கிரியேட் பண்ணும்போது வாய்ட் ஆன்டிக்கு எது கொடுக்குறோம்னா அப்போ கரண்ட் ப்ரைஸ் என்னவோ அதுக்காண்டி தான். ஸோ இன்ட்டு லாங் இதோட டிஃப்ரென்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் தட். இன்டீஜர் லாங்கிறது பெரிய வேல்யூ 64 பிட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ சார்ட் ஐடிஸ். ஸோ நான் ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணணும். else if current index 0 இருந்தா -1 stop script is stop. எப்படி வேணா எழுதிக்கலாம். script stopped. ஓகே, one error. என்ன error? Okay, let's save us. டெஸ்க்டாப்பில் போடுவோமா? டெஸ்க்டாப்பில் லெசனில் போடுவோம்னா சார்ட் ஸ்விட்ச். ஓகே, கம்பைல் அகைன். take this copy and இது ஈயே கிடையாது, இது ஒரு ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் தான். நம்ம எப்படி ரன் பண்ணுறது மேனுவலாக கொடுக்காம ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த சார்ட்டை மூவ் பண்ண வைக்கணும். தட்ஸ் சிம்பிள் திங்ஸ். ஸோ லெட்ஸ் ட்ரை. டியூரேஷன் 5 minutes. ஓகே, இது வந்து ரிவர்ஸ்னா இப்போது 0லேருந்து 10 போயிட்டுனா 10லேருந்து 9 8னு ரிவர்ஸில் வர்றது அது நமக்கு தேவையில்லை. வந்து பார்த்து திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம
ஒன்லேருந்து 10 முடிச்சிட்டா அடுத்து மறுபடியும் 1 ஸ்டார்ட் ஆகணும். லூப் அந்த மாதிரி சர்க்குலேட் ஆகணும் சர்க்கிளில். ஓகே, 1 2 3 4 5 செகண்ட் ஓவர் 1s 1 2 3 4 5. கம் ஆன். ஓகே, என்னோட லைவ் ட்ரேடிங்கில் நீங்கள் இதை தான் பார்ப்பீங்க. ஸோ ஐ காட் டயர்ட் அ லாட். நெக்ஸ்ட் ஓகே, மறுபடியும் 1 யூஎஸ் டெக். கம் ஆன், எஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.